எவ்ரிவான், வெல்கம் டு ருக்ஷி பிளாக்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது, இங்கே அம்மா அப்பா வந்து சிங்கப்பூர்லேருந்து எனக்காக சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இப்போது ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா அப்பா வந்து மலேசியா அண்ட் சிங்கப்பூர் 2 ஊருக்குமே சேர்ந்து போய் ஒரே ட்ரிப்பாக போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் எனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த பேகு, இது நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் குட்டியோட ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம மணி வேறு எது வேணாலும் நம்மளுக்கு போட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது இந்த பேகு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் போட்ட ஸ்டாச்சு அந்த மாதிரி வச்சா ஒரு இது இருக்குது ஃப்ரண்ட்டில். ஸோ பார்க்கவே ரொம்ப யூனிக்காகவும், ப்ளஸ் வந்து இந்த சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு நம்ம தாராளமாக இதை பார்த்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இதே தான். சிங்கப்பூரில் தான் இதை எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. இது ஆக்சுவலாக ஒரு மிரர். இதை யாரெல்லாம் மிரர்னு கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் கெஸ் பண்ணல. இது என்னடா இது, அந்த காலத்தில் உள்ள இந்த 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 வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருந்த மாதிரி ஐ கேன் ஃபீல். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்களா, 2 சைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 2x, இன்னொன்று வந்து நார்மல் சைஸ் மிரரு. ஸோ 2x மிரர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூமில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிரரை நீங்கள் வந்து ஐலைனர் இல்லைன்னா மை அந்த மாதிரி போடவே கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு கிஃப்ட். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த கிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது மலேசியன் முருகன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அஃப்கோர்ஸ் மலேசியாவில் தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இது எங்கள் அம்மா வந்து மலேசியன் முருகனை பார்க்கும்போது அடிவாரத்தில் ஒரு கடை போட்டுருந்துருக்காங்க. நிறைய கடை இருந்திருக்கு. அதில் ஒரு கடையில் பார்த்து அம்மா அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்பவே யூனிக்காக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக வேலைப்பாடோடு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், நல்லா தெளிவாக தெரியுதா. தென் இந்த முருகரோட கையில் இருக்கிற இந்த வேல் நம்ம கையாலேயே எடுத்துடலாம். அதாவது வேல் தனியாக, முருகரோட ஸ்டாச்சு தனியாக அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ செயின் டைப்பில் இருக்கிற மாதிரி ஒரு எல்லோ கலரில். லைட்டாக எனக்கு பிடிஎஸ் ஜிமின் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக ஜிமினுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் டாய் தான் வந்து போட்டிருப்பாங்க. எல்லோ கலரில் இருக்கும் ஜிமினாக்கு. ஆனால் அந்த மாதிரி டாய் தான் நான் நினச்சேன். பட் ஸ்டில் இது அந்த மாதிரி கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த கீ செயினில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா, இந்த மாதிரியான ஒரு லாக் தான். ஸோ நடுவில் வந்து சர்க்கிள் மாதிரி ஒரு டோனட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்க யூனிக்காக அழகாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருக்கும் கூட. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வாட்ச். ஸோ இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலரில் வாட்ச் மாதிரி, ப்ளஸ் இதை சிங்கப்பூரில் வாங்கினதால் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் போட்ட அந்த சிம்பிள் இருக்குது. அவங்களோட மாப்பிள்ளைஸ்க்காக வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரே மாதிரி 2 வாட்ச் வந்து ஒரே கலரில் வாங்கியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. போடவுமே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிங்க் கலரில் செயின் வச்ச மாதிரி ஒரு அழகான ஹேண்ட்பேக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய சிஸ்டர்ஸ்க்கு வேறு வேறு கலர்ஸில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. என்னோடது ஹேண்ட்பேக் பிங்க் கலர் தான். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணால் நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு. மொபைல் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பேஷியஸாக கிடையாது. பட் மொபைல், இந்த ஹேண்ட்பேக்கில் என்னென்ன நம்ம வைக்க முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமான பொருள்லாம் வைக்கலாம். தென் அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள மாடல் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா இப்படி கையில் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அங்கே உள்ளே இருக்கிற அந்த செயின் 2த்தையுமே சேர்த்து ஈவனாக பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டான ஹேண்ட்பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்க்குறீங்களா, இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப குட் லுக்கிங்காக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை தான். ஸோ இந்த ஹேண்ட்பேக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கார்டு ஹோல்டர் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 கார்டு வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது. 2 பார்ட்டிஷனாக பிரிக்கிற மாதிரி ஒரு நடுவில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பட் ஸ்டில் இங்கே வந்து ஒரு ஜிப் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். காயின்ஸ் அப்படி இல்லைன்னா மணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் இந்த பர்ஸ் பார்க்கவே ரொம்ப கிளாஸாகவும் ப்ளஸ் வந்து யூனிக்காகவும் இருக்குது. எனக்கு இந்த பர்ஸ் ஆனால் ரொம்ப ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான்டா.